இன்னைக்கு ரொம்ப டே வந்து பிஸியாக இருந்துச்சு. சரி ஒரு vlog மாரி எடுக்கலான்னு சொல்லிட்டு காலையில பிரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, தலை கூட சீவல. தலைய அப்படியே லைட்டா கரெக்ட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம புடிச்ச விஷயத்த செஞ்சோம்னா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அது இன்னைக்கு எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆச்சு. முதல்ல வெயிட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டான இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைல்ஸு மேலே கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் பார்த்து வச்சேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் செக் பண்ணுவேன் வெயிட்டை, கரெக்டான வெயிட் தானா அப்படின்ட்டு. 66.65 இருக்குது என்னோடய வெயிட்டு. திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கலான்னு பார்த்து 66 கிலோ 65 கிராம் இருக்கிறேன். சரின்ட்டு திரும்ப செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகே. 65 கிராம் இல்லைங்க, 650 கிராம் கணக்கு. கிட்டத்தட்ட 66.5 கிலோவுக்கு மேலே இருக்கிறேன். வேணால் ரவுண்டாக 7 கிலோன்னு வச்சுக்கலாமே. இதுதான் என்னோடய வெயிட்டு. பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து வெயிட் எப்படி குறையுது, ஏறுதா, இப்படியே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையிலே ஆசிருக்கு எனக்கு என்னமோ தெரியல, சில நாள் இந்த மாதிரி பண்ணுவான். நம்ம பின்னாடியே வந்துட்டுருப்பான், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து தூக்கி வைக்கணும். நம்ம எங்கிட்ட மட்டும் இப்படி கேட்பான், தூக்குன்னு இப்படி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நம்மளை நிற்க சொல்லுவான். இப்படி ஒரு நாய் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை ஆசிர் தான் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் எனக்கு மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி அடிக்கடி தூக்குன்னு அடம் பிடிப்பான், ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்ணுவான். அதே மாதிரி ஆசிர் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுக்காக நம்மக்கிட்ட கேட்குறத விட அவனுக்கு வந்து கூட விளையாடணும், அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவன் ரொம்ப எதிர்பார்ப்பான். இந்த மாதிரி டாக்ஸ் வந்து அது கேட்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெஸ்ட்டு கம்பெனியன் தான் சொல்லணும். நான் டீ குடிக்கும் போதும் என்னமோ தெரியலங்க, பக்கத்துலேயே உட்காந்து. ஆனால் இதை தினமும் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இதை பண்ணுறான், என்னைக்காவது இதை பண்ணுவான். என்னமோ அவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி டெய்லி இப்படி பண்ணுவான்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி நான் டீ குடித்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தான். பாலில் பிளாக் டீ வச்சுருந்தாங்க அம்மா. சரி ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க, ஏன்னா தொண்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டின மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் சுடுன்னு குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டம்ளர் குடித்தேன். நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் மேலே திரும்ப தொத்திட்டு என்னை தூக்குன்னு சொன்னான். இவனை தூக்கி வச்சுட்டே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் தூக்கி வச்சுட்டு நடந்துக்கிட்டே இருந்தேன். சரி நம்மளுக்கும் மார்னிங் வாக் போன மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நடந்தேன். அவனை சும்மா தூக்க முடியுமா? சரி ரொம்ப, ஆனால் எனக்கு அவனை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியல, ரொம்ப பாசமாக கேட்டான். இப்படி அவன் ரொம்ப ஒரு விஷயத்த கேட்கும்போது நம்ம பண்ணலை அப்படின்னு அவாய்ட் பண்ணி விட்டுட்டோம், வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகி மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே சோகமாக மாறிடுவாங்க. அதனால நான் ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் நேரம் வெளியே பிடிச்சி விட்டால், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே போகிறது, வெளியே பிடிச்சி விட்டால் இந்த தூக்குன்னு சொல்கிறத மறந்துடுவான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போய் டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஆசிற்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். சானியா அப்படி கிடையாது. சானியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது மட்டும்தான் அவள் வந்து வெளியே யூஸ் பண்ணுவாள், பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் வெளியே வருவாள். மற்ற எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சானியா வெளியே வரவே மாட்டா. ஆனால் தலை அப்படி இல்லை, நிமிஷத்துக்கு ஒருக்கா வெளியே போகிறதுனால ஓகே, அவனுக்கு வெளியே வர்றதுனா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி பரப்பரன்னு என்னமோ ஒரு வேட்டை நாய் மாதிரி வெளியே வந்தால் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான். ஒரு ஸ்லோவாக நின்னோம் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கவே மாட்டான். சரின்னு வெளியே கூட்டிகிட்டு வந்து டைவர்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே விட்டு, அதே மாதிரி எங்கள் வீட்டு கேட்டு கூட பார்த்திங்கன்னா ஆசிர் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இந்த கேப் நாங்கள் வச்சோம், அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே. ஏன்னா அவன் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவான். அதனால் அவன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் பார்க்குறதுக்கு கேட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கு. சானியாக்கு வந்து கொஞ்சமாக உடம்பு சரியில்லைங்க, 4 days ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போகும்போது ஐயோ ஆட்டோ காசு போகுதேன்னு கஷ்டமாக இருந்தாலும் சானியா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் அவள் வந்து பிரைட்டாக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் அந்த ட்ராவல் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவள் என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் டாக்டரும் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் அவள் ரிக்கவர் ஆகிட்டா. நம்ம ஓனர் எப்படி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து டாக்ஸும் ஃபீல் பண்ணும் மேம். ஸோ நீங்கள் இதே மாதிரி பாசிட்டிவாக இருங்க, சீக்கிரம் அவள் வந்து ரிக்கவர் ஆயிடுவான்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4 days முன்னாடி அவளோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னது என்னென்னா, அவளோட ஏஜ் வந்து 9 years ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், இல்லை டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவள் கண்டிப்பாக ரிக்கவர்
ரெக்கவர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். டாக்டர் ஓகே உங்களுக்கு ஹோப் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 4 நாள் கழித்து டாக்டர் இப்படி சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. அது இன்னும் என்னோடய பாசிட்டிவ் மைண்டில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து அதை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் இன்றைக்கி சானியாவுக்கு நடந்த மாதிரி அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹோப்பாக இருந்துச்சு. பத்தாவதுக்கு இன்றைக்கி காலையில் முழிக்கும் போதே பார்த்திங்கன்னா vlog பண்ணிவிட்டு உங்களையெல்லாம் பார்த்துட்டே ஆரம்பித்ததுனால நாள் ரொம்ப நல்லா தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா நல்ல பீப்புள்ஸ் கூட நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி பீட்ரூட் வந்து இன்றைக்கி நான் பொரியல் பண்ணேன். அம்மா வந்து பருப்பு குழம்பு ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதனால் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு கழுகிட்டு அதை இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்குவேங்க. நல்லா தின் ஸ்லைஸாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு தின் ஸ்லைஸையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணுவேன். நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கிரேட் துருவி பண்ணால் தான் அம்மா தம்பிக்கு பிடிக்கும். பட் நான் வந்து எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி தான் பண்ணுறது, துருவி பண்ண மாட்டேன். நான் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பொரியல் அதிகமாக சாப்பிட்றதும் நானாக தான் இருக்கும். மற்றவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அம்மா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் வந்து கட் பண்ணியே பண்ணிடுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா பருப்பு குழம்பு வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு பொரியல் பண்ணுறது மட்டும்தான் வேலை. சாதமும் பருப்பு குழம்பு, ஏன்னா நான் வெளியெல்லாம் போயிட்டு இருந்ததுனால அம்மாவே அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வேலை ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். வந்து கொஞ்சம் வெசல் மட்டும் கழுகிட்டு பொரியலும் பண்ணி என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால குளிச்சுட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, வரமிளகா, கறி லீவ்ஸ் மட்டும்தான் போடுவேன். பீட்ரூட் பொரியலுக்கு வேறு எதுவும் போட மாட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டான எண்ணெய் தான் ஊற்றுவேன். அந்த எண்ணெயிலே வந்து இந்த பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா வணங்க விடுவேன். அந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அது போகிறதுக்காக தான். ஸோ நல்லா வணங்க விடுவேன். இன்னொரு மெத்தட்லேயும் நான் பண்ணுவேன். பீட்ரூட் கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் தாளிச்சிட்டு லைட்டாக அதை போட்டு அந்த எண்ணெயில் மட்டும் பெரட்டி எடுப்பேன். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லைங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. அது வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வாட்ரு ஊற்றிட்டு அதை வந்து நல்லா சிம் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. இப்படி மூடி போட்டு வச்சா நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. அதே மாதிரி நேற்று எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திருந்தோமா, சிக்கன் 65 அது கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மத்தியானம் அதை எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பொரியல் வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் அதை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உண்மையிலே இன்றைக்கி மார்னிங் வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேங்க. அநியாயத்துக்கு மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சானியாவோட ஹெல்த்தாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு மைண்ட் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிசம்பர்லேருந்து டயட் ஃபாலோ பண்ணணுன்னு வேறு சொல்லியிருக்கோம். மூடை மாற்றணுங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன். உண்மையிலே இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லணும். சானியாவோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ பேலன்ஸ் இருந்த 65 எல்லாம் வறுத்தாச்சு. மீன்வைல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் வந்து ஜம்முன்னு சைடில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 65 வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் எப்போவுமே வறுக்கிறதுங்க. அதே மாதிரி கோகோனட் ஆயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். உண்மையிலே நீங்களும் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிக ஹீட்டில் கூட அதோட குவாலிட்டி, அந்த எண்ணெயோட குவாலிட்டி வந்து மாறாதுன்னு சொல்கிறாங்க. வேணும்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கோகோனட் ஆயிலில். ஸோ பொரியல் நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் மேலே தேங்காய் பூ துருவி, அந்த தேங்காய் பூ வந்து கொஞ்சம் வணங்க விடணும், இல்லைன்னா ராவாக தெரியும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்டில் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொரியல் ரெடிங்க. இன்றைக்கி லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 65 ஃப்ரை பண்ணுற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் நான் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடும் போது கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டேன். அப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திரும்ப வந்து 2 பீஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன், இல்லை இன்றைக்கி தானே டே 1, போக போக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் லஞ்ச் வீடியோ ஷேர் பண்ணும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க அதிக கேலரிஸ் வராது, ஒரு 4-5 பீஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம், பயப்படாமல் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக கிடையாதுங்க. என்னோட ஹெல்த்தை நான் வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் தான். ஏன்னா நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து வெயிட் குறைச்சாதான் ஹெல்த்
ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கேங்க. அப்பப்போ கண்டிப்பாக நான் என்னோட வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணேன், எது எனக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.